நல்ல தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். நல்ல நாளுக்காக நன்றி, நல்ல நேரத்துக்காக நன்றி. நல்ல நேரத்திலும் அப்பாவுடைய செல்லமான கரம் எங்களோடு கூடவே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தரே நன்றி அப்பா. பரலோக தகப்பனே ஸ்தோத்திரம். உன்னதமானவரே ஸ்தோத்திரம். உயர்ந்தவரே நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் செய்த நன்மைகளுக்காக நன்றி 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 நன்றி. நல்ல தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்களோடு கூடவே இருந்து நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல நேரத்திலும் ஒன்று சேர்ந்து உமது பிள்ளைகள் நாங்கள் உங்கள் சமூகத்தில் இணைந்து ஆராதித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான நல்ல பாக்கியத்தை எங்களுக்கு தந்தபடியால் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பாவுடைய செல்ல கருத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்குறோம் டாடி, அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனையில் இணைகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்து கொண்டு வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உங்கள் பிரசன்னத்தினால நீங்கள் நிரப்புகிறதுக்காய் நன்றி அப்பா. அப்பாவுடைய செல்ல கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம் டாடி. சகல துதிகன மகிமை எல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். ஆமேன். இந்த நல்ல நாளிலும் நல்ல நேரத்திலும் நேரலையில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் நம் வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல நாளிலும் ஆமேன் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து இருக்கிறோம். இன்றைக்கு பொங்கல் திருநாள், அதாவது தமிழர்கள் திருநாள், அது பேர் சரிங்களா, தமிழர்கள் திருநாள் சரிங்களா. ஓகே, அதனால் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இனிய தமிழர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கரங்களை தட்டி ஆமீன். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளை காண செய்தது தேவனுடைய கிருபை. ஆமேன். நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்றே அதை விசேஷித்துக் கொள்கிறானா சரிங்களா. நாம் அப்படித்தான் நாட்களை விசேஷித்து கொண்டிருக்கிறோம். ஓகே சரி. காட் பிளஸ் யூ. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்கள். இம்மட்டும் நடத்தின நல்ல தகப்பன் இனிமேலும் நம்மை நடத்துவார். ஓகே சரி சரி. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம் வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறார். ஆமேன். அதை நினைத்து நன்றியோடு துதிப்போம். நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்றே விசேஷித்துக் கொள்கிறானா. இன்றைக்கு உலகம் முழுவதும் பொங்கல் திருநாள் நல்லபடியாக கொண்டாடப்படுகிறது. ஆமேன். ஆமாம், தமிழர் திருநாள், உழவர் திருநாள் அப்படின்னு அதுக்கு ஏகப்பட்ட பேர் உண்டு சரிங்களா. ஆமேன். ஆமாம், விதைத்த விவசாயி அதனுடைய பலனை அறுவடையை பார்த்து அதை சந்தோஷமாக களி கூர்ந்து மகிழ்ச்சியோடு கொண்டாடப்படுகிற நன்னாள். இன்னும் சொல்ல போனால் செழிப்பின் நன்னாள். கையை தட்டி ஆமாம், செழிப்பு தொடங்குகிற நேரம். ஆமேன். வயலெல்லாம் அறுவடை என்னாச்சு, காசு இன்னும் தரல, கடன் பட்டிருப்பான். என்னாச்சு, காசு இன்னும் தரல, அறுவடை வந்ததும் தந்துடுறையா உன் காசை. ஆமாம், என்ன எங்கே பெற போகிறோம், அறுவடை வரட்டும் அப்படின்னு சொல்கிற நாள் பாருங்கள். அவ்வளோக்குள்ள அறுவடை வந்து ரொம்ப சந்தோஷமானது. அப்படி தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று விதைத்து அறுவடைக்காக காத்திருக்கிற உங்களுக்கு ஆமேன் ஆமேன் தேவனுடைய கரத்தினாலே பெரிய அறுவடை வரும். ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்கள் கடனெல்லாம் அடைச்சி தீர்க்கிற அளவுக்கு பெரிய அறுவடையை கர்த்தர் தருவார். கையை தட்டி ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. ஆமேன். அதனால் தேங்க்யூ டாடி. எல்லோரும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நல்லபடியாக கொண்டாடப்படுகிற ஒரு நல்ல நாள். தேங்க்யூ டாடி. ஆமேன் ஆமேன் ஆமேன். சரி ஓகே, ஒன்று சேர்ந்து நல்ல தகப்பனை நன்றியோடு பாடி துதிப்போம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் உங்கள் கடனை எல்லாம் முற்றிலும் நீக்கி போடுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஓகே, ஒன்று சேர்ந்து தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். பொங்கல் பண்டிகைன்னா பார்த்தீங்கன்னா நல்ல விதைச்சி விவசாயி அறுவடையை பார்த்து விவசாயி மட்டும் கொண்டாட மாட்டான், ஊரே கொண்டாடும். ஏன் சொல்லுங்கள்? ஆமாம், கொத்தனார் கொண்டாடுவார், சித்தாள் கொண்டாடுவாங்க, எல்லா வேலை பார்க்குறவங்களும் கொண்டாடுவாங்க. ஏன் அப்படின்னா எல்லோரும் சோறு சாப்பிட்றாங்க. எத்தனை புரியுது?
இது விவசாயி மட்டும் கொண்டாடணுன்ட்டு இல்லை, அவங்க கூட சேர்ந்து நாமளும் சேர்த்து கொண்டாடுறோம். ஏன்னா எல்லாரும் சாப்பிட்றோம். ஆமேன். இந்த நல்ல நேரத்தில் கர்த்தர் வாக்கு பண்ணுறார். எனக்கு அன்பானவர், கர்த்தர் உங்கள் கடனை எல்லாம் அடைச்சி தீர்ப்பார். அடைச்சி தீர்த்து உங்களை வாரி இறைக்கிறவர்களாக கொடுக்க வைப்பார். தேவனுடைய ராஜ்யத்துக்கண்டு நீங்கள் பெருக விதைப்பீர்கள். பெருக விதைச்சி பெரிய அறுவடையை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடும்போது உங்கள் கூட சேர்ந்து அநேகர் கொண்டாடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் மூலமாகத்தான் நாங்களும் இன்றைக்கு பிழைத்திருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் அநேகருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, அநேகருக்கு உதவி செஞ்சுருப்பீங்க. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துகிற நல்ல நாள் நமக்கு வரும். அடுத்த வருஷம் பொங்கல் கொண்டாடினா இந்த நிலையில் தான் நம்ம பொங்கல் கொண்டாடுவோம். கையை தட்டி விசுவாசத்தோடு ஆமே நாமே நாமே நாமே. கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ டாடி. ஆமே நாமே. அடுத்து பாருங்கள், அந்த செழிப்பு அந்த ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருந்தது சூரியன் அப்படின்னு நினச்சி சூரியனை கடவுளாக கும்பிடுவாங்க. சரிங்களா? ஏன்னா சூரியன் அந்த கதிர் தானே எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க சூரிய கடவுளை நோக்கி தான் பொங்கல் படைப்பாங்க. சரிங்களா? ஆமேன். சூரியனுக்கே வெளிச்சத்தை கொடுத்த ஒரு கடவுள் தான் நீங்களும் நான் ஆராதிக்கிற கடவுள். அந்த சூரியனே வெளிச்சத்தை பிரகாசிக்க சொல்லி தம்முடைய வார்த்தையினால் வெளிச்சத்தை வர வச்சு இன்ன வரைக்கும் அதை தாங்கி பிடிச்சி அந்தரங்கத்தில் சுற்றிட்டு இருக்கு. அதை தாங்கி பிடிச்சி அதுக்கு தேவையான ஒளியை கொடுத்து வெளிச்சத்தை கொடுத்து அதுக்கு தேவையான ஒளியை கொடுத்து பூமிக்கு வெளிச்சமாக அந்த சூரியனை படைத்த நம்முடைய கர்த்தரை நோக்கி நாம் ஒன்று சேர்ந்து பாடி ஆராதிப்போம். அவர் செய்த நன்மைகள், அவர் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறார், அதை நினைத்து நன்றியோடு பாடி துதிப்போம். தேங்க்யூ டாடி. ஆமென். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி வறட்சியிலும் திரட்சியை தந்திருக்கிறார், இன்னும் தருவார். அவர் உங்கள் ஆத்துமாவை திருப்தி செய்வார். ஆமென். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். நம் ஆத்துமாவை திருப்தி செய்வார். நம் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நிப சொல்லை நடு நின்று நீக்கே. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நிப சொல்லை நடு நின்று நீக்கே. கிருபை என்னும் மதிலை பணிவார். நம்மை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி
மாவறட்சியில் திரட்சியை தருவார். நம் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன்னாத்துமாவை திருப்தி செய்வாரோ. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, நம் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். ஆமென். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன்னாத்துமாவை திருப்தி செய்வார். உன்னாத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். ஓ, துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. பவுலுக்கும் சீலாவுக்கும் 2 ஊழியக்காரங்களுக்கும் பெரிய பிரச்சனை. பிடிச்சி சிறையில் அடைச்சாச்சு. கையெல்லாம் கெட்டி போட்டாச்சு. சரிங்களா? கையை தானடா கெட்டினீங்க, வாயை புத்தல. ஆமாம், கை தானே கெட்டி இருக்கு, கால் தானே கெட்டி இருக்கு. ஆமாம், வாய் திறந்தானே இருக்கு. ஆமாம், வாய் இருந்தாலே போதும், நீங்கள் பிழைச்சிக்கிடுவீங்க. ஆமேன். ஏன்னா நீங்கள் துதிக்கிற பிள்ளைங்க. எத்தனை பேர் புரியுது? ஆபத்து நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடுறதும் ஒரு ஸ்டைலு. எவ்வளோ ஆபத்து இருந்தாலும் அவரை நோக்கி ஆமாம் துதிக்கிறதும் ஒரு ஸ்டைல். எத்தனை பேர் புரியுது? ஆமேன். இது விசுவாசத்தின் உச்சகட்டம். ஆபத்து நேரத்தில், பிரச்சனையான நேரத்தில் பாடி துதிக்கிறது. ஆமேன். தேங்க்யூ டாடி. காலை மாட்டி வச்சவங்க கழுத்தை மாட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும் சொல்லுங்களேன்? அவங்க காலை அந்த இதில் மாட்டி வச்சாங்களாம். சரிங்களா? ஆமேன். இந்த மாட்டு தொழுவத்தில் கட்டி போடுவாங்களா, அந்த மாதிரி ஆகும். ஆமாம், கர்த்தர் நல்லவர். பாருங்க, காலை தொங்க விட்டவங்க, மாட்டி தொங்க விட்டவங்க கழுத்தை தொங்க விடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? ஆமாம், அசரவே இல்லையே. ஆமாம், தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீப சொல்லை நடு நின்று நீக்கி. ஆமாம், இவங்க மேலே நுகத்தடி. ஆமேன். எடுங்க, அது அப்படிதான் வரும் பாருங்க. ஆமேன். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்போஸ்தலர் நடவடிக்கை 16. தேங்க்யூ டாடி. 23. தேங்க்யூ டாடி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 22லேருந்து வாசிக்கிறேன். ஆமேன். அவங்க உபதேசம் பண்ணாங்க ஏசப்பா பற்றி. அதுக்காக அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். விரல் நீட்டி பேசுகிறாங்க. புரியுதா? அவனை விடாதீங்க, அவனை கொல்லுங்க அப்படின்றாங்க. எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்கள் அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின், அம்மா அடின்னு அடி, உங்கள் வீட்டு அடி இல்லை, அநேக அடி. எத்தனை பேர் வாழ்க்கையில் அடிபட்டிருக்கீங்க? இந்த அளவு அடிபட்டிருக்கீங்களா? ஆமேன். கர்த்தர் நல்லவர். சரி, அநேக அடிகள் அடித்த பின்பு
சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளைகளை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுவத்தில் மாட்டி வைத்தான். சரிங்க, தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். சரி, ஓகே. நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். தொழுமரத்தில் மாட்டி காலை மாட்டி கையை கட்டி சிறையில் அடைச்சி தொங்க விட்டுருக்கு ஆட்களை பாடுறாங்க. பாட்டுங்க நடுராத்திரியில். ஆமாம், அவங்க பாடுறாங்க. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீப சொல்லை நடு நின்று நீக்கி கிருபை என்னும் மதிலை பணிவார் நம்மை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார் அப்படின்னு பாடின கொஞ்ச நேரத்தில் உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் சொல்கிறான். மனசை பார்த்து சொல்கிறாங்க ரெண்டு பேரும். தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார், துதி போரை கைவிட மாட்டார். கையை தட்டி மனசுக்கிட்ட சொல்கிறாங்களே, ஆத்துமா சோத்துமாவாக இருந்துடாத. ஆமாம், துதி என்னை தொடர்ந்து துதி விடாதா. ஏன்னா துதிப்போரை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆமேன், ஆமேன். எந்த நிலையில் இருந்தாலும் என் தேவனை மகிமைப்படுத்துவேன்னு கிளம்புறான் பாருங்க. விட்டுருவாரா? ஆமேன். என்ன செஞ்சாங்க? கர்த்தர் நல்லவர், தேங்க்யூ டாடி. இவங்க பாட்டு பாடுறாங்க. 2 வரி தான் பாடியிருப்பாங்க சடுதியிலே. துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆமேன். சடுதியில் சிறைச்சாலையின் அஸ்திபரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு கையை தட்டி. ஆமேன், ஆமேன். இவங்க பாடி துதிச்சா இவங்க கட்டு மட்டும் தானே சார் கலரணும், அப்படி தானே சார் சொல்லி தந்தாங்க கிறிஸ்தவர்கள். நீ ஜெபிச்சா உனக்கு ஆசீர்வாதம், நீ துதிச்சா உனக்கு ஆசீர்வாதம். சார் புதுசாக ஒன்று கற்றுக்காங்க. நீங்களும் நானும் ஏன் துதிக்கணும், ஏன் ஜெபிக்கணும்னா, நீங்களும் நானும் ஜெபம் பண்ணி துதிக்கும் பொழுது உங்கள் கட்டு மட்டும் கலராது, உங்களை சுற்றி இருக்கிறவன் அந்த இடமே அசையும். உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய கட்டெல்லாம் அப்படி கலரும். பிசாசு தெரிச்சு ஓடுவான். உங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்துக்குள்ளே மட்டும் இல்லை, உங்கள் சுற்று உங்கள் ஏரியாவே அப்படி நடுங்கும். விசுவாசிக்கிறீங்களா? நான் நம்புகிறேன். ஆமாம், இதனை சுற்றி இருக்கிற எல்லா இடங்களும் அப்படி தான் அப்பேற்பட்ட அற்புதங்கள் நடக்கும். ஆமேன், ஆமேன். ஆமாம், சடிதியிலே யாரெல்லாம் சிறைச்சாலையின் அஸ்திபரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது. எல்லாருடைய கதவும் திறந்துட்டு. ஆமீன். எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிட்டு. சிறைச்சாலை காலம் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொல்லப்போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து, சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆமாம் நடுறா அப்படின்னு அடித்து இழுத்துட்டு வந்தான். இவன் கண்ட்ரோல், இவன் பெரிய அதிகாரி இல்லைங்க. இவன் சிறைச்சாலை தலைவனுடைய காவலில் தான், இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், கைதி எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் யாருன்னே தெரியாது, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆமாம், கைதி எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? வாடா, என்ன மசன்னுட்டு போ 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 போ, அங்கே என்ன பார்வை, போ போ அப்படின்னு. ஆமாம், காலை நீட்டு அப்படின்னு மிரட்டி தான் வேலை வாங்க. பார்த்துருக்கீங்களா? காலை நீட்டு. ஒரு கெத்து, சரிங்களா? ஆமாம், காலை கீழெல்லாம் போட்டு கெட்டியாச்சு. கெட்டினவன் இப்போ பாருங்க, சொல்லுங்க, உங்கள் காலை எவன் கெட்டு? கையை தட்டி. ஆமாம், காலை கெட்டுனா சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி துதிச்சு பாடுனா காலில் வந்து விழுந்துட்டான். முன்பாக விழுந்து, சீலாக பவுலுக்கு முன்பாக விழுந்து, சரி, அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவன் மாறேன்ட்டான், கடவுளேன்ட்டான். ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன கேரட் சார், என்ன சார், என்ன நடக்குது சார்? இந்த மாதிரி நானும் வாழணும்னா என்ன செய்யணும்னு கேட்குறான். நீங்கள் உங்களை அடித்து துன்பப்படுத்தி உங்களை ஜெயிலில் போட்டோம், நான் தான் வந்து கெட்டி போட்டேன். நீங்கள் ஏதோ ஜெபம் பண்ணி என்னமோ பண்ணி பாடுனீங்க, எல்லாம் சிறைச்சாலை கதவை ஒட்டஞ்சிட்டு தகர்ந்துட்டு பெரிய பூகம்பமே வந்துட்டு, புரியுதா? நிலம் நடுக்கம். அப்படி அவர்களே இருந்த அந்த பூமி அசைஞ்சதுன்னா நிலநடுக்கம், நிலநடுக்கமே நடுங்கிட்டு பெரிய ஏதோ ஒன்று நடந்துட்டு, சரியா? எப்படி சார், யார் சார் நீங்கள் அப்படின்றான். உங்களை மாதிரி நானும் வாழணும் சார், நல்ல வாழ்க்கை வாழறதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி,
அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லி அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். கையை தட்டி சார் தெருவில் இருந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. பிடிச்சி ஜெயிலில் போட்டால் இங்கே பெர்மிஷனோட பிரசங்கம் பண்ணுறாங்க. சரிங்களா? ஆமாம். உடனே அவனுக்கும் அவன் வீட்டில் இருக்கிற யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே, எவ்வளோ அழகாக போட்டு பார்த்தீங்கன்னா, அப்பவே ராத்திரி அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் வாங்கையான்னு கூப்பிட்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராகி மகிழ்ச்சியாக இருந்தான். கையை தட்டி தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. ஆமென். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. ஆமென். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், நம்மை நன்றியுடன் பாடச் செய்வார். ஓ, சொன்னதிலும் அதிகம் செய்வார், நம்மை நன்றியுடன் பாடச் செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, நம் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, நம் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். ஓ, துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். சொல்லுங்க. கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். என் ஆத்துமாவை திருப்தி செய்வார், என் ஆத்துமாவை திருப்தி செய்வார். ஆத்துமாவை திருப்தி செய்வார், என் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். ஓ, துதிப்போரை கைவிட மாட்டார். ஆமென். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். ஆமா, பவுலின் சீலாவை விடுவிச்ச பிறகு அவங்க என்ன செய்வாங்க? தொடர்ந்து துதிக்க தான் செய்வாங்க. ஆஹா, சூப்பர் ஆண்டவரே, எப்படி கஷ்டப்பட்டு இருந்தோம், எப்படி எங்களை மாத்திட்டீங்க, எப்படி எங்களை விடுவிச்சிட்டீங்க அப்படின்னு. ஆமென். ஓ, தேங்க்யூ டாடி. இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த நல்ல காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் ஆமென், தேவனுடைய பிள்ளையாய் அவரை ஆராதித்து கொண்டு இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு அவர் நன்மை செய்வது அதிக நிச்சயம், உங்களை அவர் விடுவிப்பது அதிக நிச்சயம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை
அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. ஆமென். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், நம்மை நன்றியுடன் பாடச் செய்வார். ஓ, தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். ஆமென். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். ஆமென். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். நம் ஆத்துமாவை திருப்தி செய்வார், நம் ஆத்துமாவை திருப்தி செய்வார். ஓ, தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய். ஆமென். மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். ஆமென். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். திரண்ட ஆசை, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் எனக்கு இருப்பினும். திரண்ட ஆசை, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் எனக்கு இருப்பினும். குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. விந்தைக்கேருஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மையே, உந்தன் சிலுவையின் மேன்மையே. ஆமென். விந்தைக்கேருஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மையே, உந்தன் சிலுவையின் மேன்மையே. சுந்தரம் மிகு இந்த பூவில், சுந்தரம் மிகு இந்த பூவில், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும். விந்தைக்கேருஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மையே, உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆமென். விந்தைக்கேருஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மையே, உந்தன் சிலுவையின் மேன்மையே. உம் குருசே ஆசிக்கெல்லாம் ஊட்டப்பட்ட ஜீவ நதியாம். உம் குருசே ஆசிக்கெல்லாம் ஊட்டப்பட்ட ஜீவ நதியாம். துங்கரத்த ஊற்றில் மூழ்கி, துங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மை அடைந்து மேன்மையாகினேன், தூய்மை அடைந்து மேன்மையாகினேன். விந்தைக்கேருஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மையே, உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆமென். விந்தைக்கேருஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மையே, உந்தன் சிலுவையின் மேன்மையே. சென்னை வீழா கைகால் நின்று சிந்துதாதோ துயரோடன்பு, சென்னி வீழா கைகால் நின்று சிந்துதாதோ துயரோடன்பு. மன்னாயிரை போன்ற காட்சி, மன்னாயிரை போன்ற காட்சி என்னாலிலுமே எங்கும் காணேன், என்னாலிலுமே எங்கும் காணேன். விந்தைக்கேருஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மையே, உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆமென். விந்தைக்கேருஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை,
விந்தை அன்புக்கீடாய் என்ன காணிக்கை ஏந்திடுவேன். இந்த விந்தை அன்புக்கீடாய் என்ன காணிக்கை ஏந்திடுவேன். எந்தாரும் பொருளினாகும், எந்தாரும் பொருளினாகும், என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன், என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன். இந்த கிறிஸ்து ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, ஓ உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆமென். இந்த கிறிஸ்து ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. இந்தரம் மிகு இந்த பூவில், சுந்தரம் மிகு இந்த பூவில், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், என்ன மேன்மைகள் எனக்கு இருப்பினும், இந்த கிறிஸ்து ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆமென். இந்த கிறிஸ்து ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. எதனை விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து. திரண்டாஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் எனக்கு இருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே, உரிய பெருமை யாவும் அற்பமே. விந்தை கிறிஸ்து ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. எதனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எவ்வளோ ஆஸ்தி இருந்தாலும், எவ்வளோ உயர்ந்த கல்வி நம்ம படிச்சிருந்தாலும், ஆமென், அவருடைய சிலுவை நோக்கி பார்க்கும்போது அதுக்கு ஈடு இதை எதுவும் கிடையாது. அவர் நம்ம மீது வைத்த அன்பு எத்தனை புரியுது. அவரை நமக்காக செய்த செயல்கள் ரொம்ப பெருசு. ஆமென். கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பானவர்களே, ஆமென். தேங்க்யூ டாடி. என்னதான் இருந்தாலும் சரி, அவர் அந்த மாதிரி கஷ்டப்பட்டதுனால தான் நீங்கள் இந்த உயரத்துக்கு வந்திருக்கிறீங்க. எப்படி ஒரு அப்பா தான் கஷ்டப்பட்டு உழைச்சி நல்லா புரிஞ்சுக்கணும், சம்பாதிச்சு பிள்ளைகளை உயர்த்தி வச்சுருக்கிறாங்க இல்லையா, அதை காலப்போக்கில் பிள்ளைகள் மறந்துடுவாங்க. சரிங்களா? ஆமென். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் ஏசப்பா நமக்காக சிலுவையில் அவ்வளோ பாடுபட்டனால தான் நம்ம இன்றைக்கி திரண்ட ஆஸ்திகளோட, உயர்ந்த கல்விகளோட நல்ல நிலைமையில் இருக்கிறோன்னா அதுக்கு காரணம் அவர் தான். ஆமென். இந்த நிலை, ஆமாம், இது அப்பாவோ எனக்கு கிருபையாக தந்தது. நீ எந்த நிலையில் இருந்தாலும், நீ எவ்வளோ படித்து எவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் இருந்தாலும், இது ஏசப்பா எனக்கு கிருபையாக தந்தது. அவர் இல்லைன்னா நான் இல்லைன்னு நீங்கள் அவர்கிட்ட அன்பு கூறுறது மட்டும்தான். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதே அவருக்கு பிரியமானது. ஓகே, காட் பிளஸ் யூ. கம்யூனியன் எடுத்துருவோமா? சரி. அப்பாவுடைய சரீரம் நமக்காக விற்கப்பட்டது, அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. சொல்லுங்க என் கூட சேர்ந்து. சென்னி வீலா கைகான் நின்று சிந்துததோ துயரோடன்பு, மன்னாயிதை போன்ற காட்சி, மன்னாயிதை போன்ற காட்சி என்னாலிலுமே எங்கும் காணேன். அப்படின்னா அவர் நம்ம மேலே வச்ச அன்பு, இந்த மாதிரி ஒரு அன்பை நான் பார்க்கவே இல்லை ஆண்டவர், உலகத்திலே நான் பார்க்கல அப்படின்னு நினைக்கணும். பாருங்க, குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றாம் வற்றா ஜீவநதியாம், துங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மை அடைந்து மேன்மையாகினேன். நீங்கள் சிலுவையில் எனக்காக சிந்தின ரத்தம்தான் என்னை கழுவி என்னை சுத்தமாக்கி இந்த அளவு என்னை மேன்மையடைய வச்சிருக்கு. உங்கள் அன்புனால தான் நான் உயிர் வாழ்கிறேன், உங்கள் அன்புனால தான் நான் உயர்ந்திருக்கிறேன், உங்கள் அன்புனால தான் நான் உயரப் போகிறேன். எனக்கு வர்ற எல்லா ஆசிகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் நான் பெர்ஃபெக்டாக இருந்ததுனால அல்ல, நீங்கள் பிதாவுக்கு உண்மையாக இருந்ததுனால,
நான் உங்களுக்கு உண்மையாக இருந்தனால, நீங்கள் பிதாவுக்கு உண்மையாக இருந்தனால, நீங்கள் என் மேலே அன்பு கூர்ந்து எனக்காக சிலுவையில் நீங்கள் செய்த மிகப்பெரிய காரியத்தினால நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். நான் ஒவ்வொரு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கிறேன். வர வர விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிற ஆண்டவரே, எல்லாவற்றும் காரணம் நீரே. உம்மை நினைவு கூறுகிறேன், உடைய அன்பை நினைவு கூறுகிறேன். உங்கள் அன்பை உணராமல், அறியாமல், புரியாமல், தெரியாமல் நான் செய்த எல்லா தவறுகளையும் ஆண்டவரை திருத்திக் கொள்கிறேன். உம்மிடமாய் நான் மீண்டுமாய் ஒப்புரவாகிறேன். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அப்பாவுடைய கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் என்னை வழி நடத்துங்க. ஆமேன். விசுவாசத்தோட உணர்வோட புசித்து பானம் பண்ணுவோம். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க. குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றாம் பற்றா ஜீவநதியா துங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மை அடைந்து மேன்மையாகினேன். தூய்மை அடைந்து மேன்மையாகினேன். ஒன்று சேர்ந்து கையை தட்டி ஆமென் ஆமென். குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றவற்றா ஜீவநதியாம். குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றாம் பற்றா ஜீவநதியாம் துங்கரத்த ஊற்றில் மூழ்கி துங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மை அடைந்து மேன்மையாகினேன். தூய்மை அடைந்து மேன்மையாகினேன். கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. கையை தட்டி கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. இந்த பூவில் சுந்தரம் மிகு இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், என்ன மேன்மைகள் எனக்கு இருப்பினும் கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆமென். உந்தன் சிலுவையின் மேன்மை. ஓ கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக இருப்பினும் உயர்ந்த ஆஸ்தி திரண்ட கல்வி, திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் எனக்கு இருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை. ஓ உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆமென். கிறிஸ்தே சுராஜா சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சென்னி வீலா கைகால் நின்று செல்லுதாகோ துயரோடன்பு. சென்னி வீலா கைகால் நின்று செல்லுதாகோ துயரோடன்பு. மன்னாயிதை போன்ற காட்சி, மன்னாயிதை போன்ற காட்சி எந்நாளிலுமே எங்கும் காணேன், எந்நாளிலுமே எங்கும் காணேன். கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆமென். உந்தன் சிலுவையின் மேன்மை. ஓ கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. இந்த விந்தை அன்பு கீழாய் என்ன காணிக்கை ஏந்திடுவேன். இந்த விந்தை அன்பு கீழாய் என்ன காணிக்கை ஏந்திடுவேன். எந்தாரும் பொருளிடாகும்
எந்த அரும் பொருளினாகும் என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன், என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன். இந்த கிறிஸ்து சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, ஆமென், உந்தன் சிலுவையின் மேன்மை. ஓ இந்த கிறிஸ்து சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தரம் மிகு இந்த பூவில், சுந்தரம் மிகு இந்த பூவில், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், இந்த கிறிஸ்து சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆமென். இந்த கிறிஸ்து சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. எதிரே விசுவாசிக்கிறீங்க? கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. அப்படி எல்லா ஆசீர்வாதத்துக்கும் எல்லா மேன்மைக்கும் அவர் தான், அப்பா தான். எதிரே விசுவாசிக்கிறீங்க? அப்படியே கத்ததாமே நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார்கள், மேன்மைப்படுத்துவார்கள். தொடர்ந்து ஆனந்திக்க இன்னைக்குள்ள வேத வசனத்தை வாசித்து நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. தொடர்ந்து நாம் ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். இன்றைய தினம் ஏசப்பா நமக்கு தந்திருக்கக்கூடிய வார்த்தை சங்கீதம் 103 அதிகாரம் 8 கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இவ்வளோ நேரம் நம்ம சிலுவையை குறித்த பாடல் தான் பாடிட்டு இருந்தோம். அந்த பாடலை கேட்கும்போது நமக்கு அந்த சிலுவை நிகழ்ச்சி தான் ஞாபகம் வரும். அதை பார்க்கும்போது எவ்வளவு அன்பு ஏசப்பாவுக்கு நம்ம மேலே, எவ்வளவு அன்பு நம்ம மேலே இருந்துச்சுன்னா, நமக்காக எந்த பாவமும் அறியாத ஏசப்பா நமக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்ம ஆசீர்வாதமாக வாழணுங்கிறதுக்காக சிலுவையில் மரணத்தை ஜெயித்து நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நமக்கு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே அதை யோசிக்கும்போது நம்ம எல்லாம் அதற்கு ஒர்த்தான்னா சத்தியமாக கிடையாது. ஆனால் அவர் நம்மளை தகுதிப்படுத்தி இருக்காங்க. தகுதிப்படுத்தி நம்மளை அழைத்து அவருடைய ஒவ்வொரு நன்மைகளை பற்றி நமக்கு சொல்லி தரும்போது, அவருடைய வார்த்தைகளின் மூலம் அவர் அறிந்து கொள்ளும்போது, நம்ம மனசார நம்ம அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும்னு நம்ம விரும்புகிறோம்ல, அதில் தான் நம்ம கர்த்தர் மேலே கர்த்தரை நாம் எவ்வளவு நேசிக்கிறோங்கிறது இருக்குது. நம்ம சில வார்த்தைகள் நமக்கு செட் ஆகிற வார்த்தைகளை எடுத்துக்கொள்கிறோம், நமக்கு செட் ஆகாதுன்னு அந்த வார்த்தைகளை நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம். அப்படி இல்லாமல் கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும், அந்த எந்தெந்த வார்த்தை நமக்கு கொடுக்குறாங்களோ அந்த வார்த்தைகளை நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு, ஏன்னா கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்கன்னா அது அன்னைக்கு நமக்கு தேவையான வார்த்தையாக தான் இருக்கும். அது நம்மளுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிறதற்காக தான் இருக்கும். அதனால தான் நம்ம எப்போவுமே நம்ம வேத தியானத்துலேயும் சரி, ஆராதனையிலையும் சரி, கர்த்தர் நிறைய வார்த்தைகள், நிறைய காரியங்கள் நம்மளோட பேசும்போது நம்ம அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நம்ம அவருக்கு பிரியமானபடி வாழ வாஞ்சிக்கணும், விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக நம்மளுடைய மன விருப்பத்தின்படி சூப்பரான ஒரு வாழ்க்கையை வாழ வைப்பாங்க. இன்றைக்கும் அப்படி தான். கர்த்தருடைய மகா கிருபை, அவர் மிகுந்த கிருபை உள்ளவர் நம்ம மேலே. அவர் மிகுந்த கிருபைனால, ஏன்னா இந்த நேரத்தை அநேகர் அசட்டை பண்ணி எல்லாரும் கர்த்தரை தேடிட்டு இருக்க மாட்டாங்க. அவரால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் அவருடைய சமூகத்தில் இந்த நேரத்தை செலவிடுறோன்னா, இந்த நேரம் அநேகர் அவங்கவுங்க காரியத்தில் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் நம்மளை கிருபையாக அழைத்து கொண்டு வந்திருக்காங்கல்ல, அதுதான் நம்ம மேலே அவர் வைச்ச அன்பு. அவருடைய அன்பு நிமித்தம் நம்மளை அழைத்து கொண்டு வந்து இன்றைக்கி அந்த ஆராதனையில் கலந்து கொள்ள வச்சு அநேக காரியங்களை நமக்கு தந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு பாடல் ஆராதனையின் மூலமாகவும் நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கிறோம், மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவர் காலையில் நம்ம பார்த்த மாதிரி பவுலும் சீலாவும் துதிக்கும் போது கண்டிப்பாக அவருடைய கட்டுகள்லாம் எப்படி கலண்டு போனதோ அதே மாதிரி தான் நம்ம கர்த்தரை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஆராதிக்க நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில கட்டுகள் எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும். நமக்கே தெரியாது. ஒரு சில நாட்கள் கழித்து நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையிலேருந்து அநேக பிரச்சனைகள் தீர்ந்து போயிருக்கும். நம்ம எல்லாம் அதை யோசித்து பார்க்கும்போது இதெல்லாம் எப்போ தீர்ந்துச்சுன்னு கூட தெரியாத அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி தை திருநாள், பொங்கல் திருநாள், அறுவடை திருநாள், தமிழர் திருநாள் எல்லாமே இன்றைக்கி தான். நிஜமாகவே அறுவடை பண்ணி புது நெல் போட்டு புது பானை வாங்கி பொங்கல் வச்சு, வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல்லாம் வச்சு உலகத்தார் கொண்டாடுவாங்க. நிஜமாகவே அந்த ஒரு எல்லாவற்றிலும் ஒரு புதுசு. பிரதர் சொன்ன மாதிரி செழிப்பின் துவக்கம்.
அறுவடை பண்ணி வீடு ஃபுல்லாக நல்லா இருக்கும்போது அந்த குடும்பத்தில் ஒரு செழிப்பு, அன்னைக்கு ஃபுல்லாக எல்லா விதத்துலேயும் சந்தோஷம் இருக்கும். ஏன்னா அன்னைக்கு தான் வீட்டில் எல்லா காயும் வாங்கியிருப்பாங்க, கிழங்கு வகைகள் வாங்கியிருப்பாங்க, மஞ்சள், இஞ்சி, கரும்பு அப்படின்னு எல்லா விதமான எல்லாம் இந்த சமையல் ஐட்டத்துக்கு என்னெல்லாம் உண்டுமோ எல்லாம் புதுசாக வாங்கி அதை வச்சு அந்த மாதிரி எல்லாமே சமைச்சு சாப்பிடும்போது அந்த குடும்பத்தில் ஒரு சின்ன வீடாக இருந்தால் கூட, ஒரு ஏழ்மையான குடும்பமாக இருந்தால் கூட அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாவற்றையும் வாங்கி வச்சு செய்யும்போது அந்த குடும்பத்தில் அன்றைய தினம் ஒரு செழிப்பு இருக்கும். அது அந்த செழிப்பு இன்றைக்கி மட்டும் இல்லாமல் எல்லா நாள்லேயும் நமக்கு தொடர்ந்து வரும். கர்த்தர் நம்மளை அப்படி தான் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காங்க. நம்மளுடைய செழிப்பு ஒரு நாள் 2 நாளில் மங்கி போகிறது கிடையாது. ஒரு நாள் ஆரம்பித்தாச்சுன்னா அது லைஃப் லாங் நம்மளோடைய தொடர்ந்து வரும். ஏன்னா அவருடைய நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவர் மிகுந்த கிருபை உள்ளவர், நம்ம மேலே கிருபையாகவே இருக்கிறாங்க. அப்படி நம்மளுடைய வாழ்க்கையே இன்னையிலிருந்து ஒரு செழிப்பின் துவக்கமாகவே நம்மளை ஆசீர்வதிக்க போகிறாங்க. கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நம்ம ஏசப்பாக்கு நன்றி சொல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனையில் எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காயுமே நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா. இன்றைய தினத்திலும் எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்துருக்கீங்கப்பா. அந்த வார்த்தையின்படியே நீங்கள் எங்கள் மேலே வைத்த மிகுந்த அன்பு எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது அந்த வார்த்தை. அந்த அன்பை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த அன்பை கர்த்தாவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் அநேகருக்கு கொடுக்கத்தக்க விதத்தில் உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையாகி உம்முடைய கிருபையினாலே நாங்கள் அநேகருக்கு உம்மை வெளிப்படுத்தத்தக்க விதத்தில் எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வதித்து தருகிறதற்காக நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா. அநேக வார்த்தைகளால் எங்களை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீங்க. அப்படியே இன்றைய தினத்திலும் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உம்முடைய வார்த்தையின்படி எங்களை மாற்றுங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலும் பொருளாதாரத்திலும் சபையிலும் எல்லாவற்றிலும் ஒரு செழிப்பு இன்று முதல் ஆரம்பிக்கிறதற்காக நன்றியோடு துதிக்கிறேனப்பா. நீங்கள் ஒவ்வொரு நாளும் வார்த்தையின்படி வார்த்தைகளாலே எங்களை செழிப்பாக்கி கொண்டிருக்கிறீங்க. அதே போல் பொருளாதாரத்திலும் எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும் போது அநேகருக்கு கொடுக்கத்தக்க இடத்துல எங்களை செழிப்பாய் நீங்கள் மாற்றுவதற்காக நன்றியோடு துதிக்கிறேன். இம்மட்டுமாய் ஜீவன் சுகம் பலன் தந்து காத்த கிருபைக்காய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விசை கூட நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய தினத்திலும் நாம் வாசிக்க வேண்டிய அதிகாரம் யோவான் 9ஆம் அதிகாரம். ஆமேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. இம்மட்டுமாய் நம்மை நடத்தின நல்ல தகப்பன் இனிமேலும் நம்மை நடத்துவார்கள். சங்கீதம் 103:8. சங்கீதம் 103 எடுத்துக்காங்க. சங்கீதம் 103:1 நான் வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்ம அப்படி தானே பாடணும். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார், துதி போரை கைவிட மாட்டார். ஆமென். ஆமாம், கர்த்தர் நல்லவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்ன பண்ணாரா? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப பால வயது போல ஆகிறது. ஆமென். ஆமாம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியை நியாயத்தை செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டுறார். தேங்க்யூ டாடி. ஆமேன். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கு கிழக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கையை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் நமக்கு இறங்குகிறார். இன்னைக்கு நாம பிள்ளைகள். தகப்பன் இறங்குறது போலலாம் இல்லை, தகப்பன் நமக்கு இறங்குகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அப்படி தான் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறையும் ஒவ்வொரு நாளும் நீக்கிக்கிட்டே இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ டாடி. இருதயத்தின் ஆழத்திலிருந்து
நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அழகானவர் இயேசு, அழகானவர், அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இன்பமானவர், நேசமானவர், என் சுவாசமானவர், இனிமையானவர் இயேசு, இன்பமானவர், நேசமானவர், என் சுவாசமானவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். விசுவாசிக்கிறீங்களா? ஒன்று சேர்ந்து அப்பா பார்த்து ஆசையா, அழகானவர் இயேசு, அழகானவர், அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இன்பமானவர், நேசமானவர், என் சுவாசமானவர், இனிமையானவர் இயேசு, இன்பமானவர், நேசமானவர், என் சுவாசமானவர். தாளாட்டுவார், என்னை சீராட்டுவார், அனைக்கும் கரங்களால் அரவணைப்பார். தாளாட்டுவார், என்னை சீராட்டுவார், அனைக்கும் கரங்களால் அரவணைப்பார். அழகானவர் இயேசு, அழகானவர், அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இன்பமானவர், நேசமானவர், என் சுவாசமானவர். ஆமென். இனிமையானவர் இயேசு, இன்பமானவர், நேசமானவர், என் சுவாசமானவர். விசுவாசிக்கிறீங்களா? ஓகே. கர்த்தர் நல்லவர். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். தேங்க்யூ டாடி. ஆமேன். சங்கீதம் 103 என்னெல்லாம் வாசித்தோம்? அவர் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கிறார், நம்முடைய பாவத்தை எல்லாத்தையும் நோக்கி போக்கி குணமாக்கிறார், நம்ம நோய் எல்லாத்தையும் குணமாக்கிறார். ஆமென். நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நம்மை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயது திரும்ப வாழ வயது போல மாறுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, இன்னைக்கு 7:30 மணி வரை இருக்கும் நடக்கும். இன்னைக்கு மாலை ஆராதனை நடைபெறாது, வேத தியானம் நடைபெறாது. அதனால் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம இப்போவே தியானிச்சிருவோம். சரிங்களா? 7:30 மணி வரை இன்றைய ஆராதனை நடைபெறும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம். யோவான் 4. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. 2வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். யோவான் 4வது அதிகாரம் 2வது வசனம். யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார் ஏசப்பா. இயேசு தாமே ஞானஸ்தானம் கொடுக்கல, அவருடைய சீசர்கள் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாக இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்று அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. அவருடைய சீசர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். ஆமேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓ நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமேன், ஆமேன், ஆமேன். சரி, இப்போ பாருங்க, சாப்பாடு வாங்க சீசர்கள் போயாச்சு. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியினால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனா இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவத்த நீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே,
மோண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே. எப்படி? ஏன்ட்ட என்ன நீ யாருன்னு தெரியலை, தெரிஞ்சிருந்தா நீ இப்படி கேட்டிருக்க மாட்ட, நீ என்கிட்ட ஜீவ தண்ணீரை கேட்டிருப்ப அப்படின்னு. அதுவும் ஆண்டவரே அப்படின்ட்டு அந்த அம்மா டக்குன்னு பார்த்தா பெரிய ஆள் மாதிரி தெரிகிறாரு. சாதாரணமாக நினச்சோம், யூதன் அப்படின்னு நினச்சோம், சாதாரணமாக நினச்சோம், இவர் யூதர் தான், யூதர்லேயே ஆமாம் சிறந்த ஒரு போதகராக இருக்கிறாரு அப்படின்ட்டு ஆண்டவரே அப்படின்ட்டு. சரி, ஓகே, கர்த்தர் நல்லவர். மோண்டுகுள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாக இருக்கிறது, பின்ன எங்கேருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும் அப்படின்னாப்புல. எங்கேருந்து உங்களுக்கு ஜீவ தண்ணீர் கிடைக்கும்னு கேட்குது அந்த அம்மா. அப்போ இந்த கிணற்றை எங்களுக்கு கொடுத்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கல நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் இந்த அவருடைய மிருக ஜீவன்களும் இந்த இதிலே இந்த கிணத்துல குடித்ததுண்டே என்றாள். சரிங்களா? ஆமாம், கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ டாடி. ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்து பாருங்க, இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமல் இருக்கவும் நான் இங்கே மோண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால், இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றால். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான், எப்படியெனில் 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், என் கதையெல்லாம் புட்டு வைக்கிறீங்களே, நீங்கள் தீர்க்கதரிசின்னு நினைக்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையில தொழுது கொண்டு வந்தார்கள். இந்த அம்மாவுக்கு அவர் தீர்க்கதரிசின்னு தெரிஞ்சு போச்சு. தீர்க்கதரிசின்னு ஒன்று அந்த அம்மாவுக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த டவுட்டை தான் ஃபஸ்ட்டு கேட்குது, நீ தீர்க்கதரிசி, என்னை பற்றி சொல்லுங்கள், என் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லலை. இந்த அம்மாவுக்கு தேவனை அறிகிற அறிவில் ஒரு சந்தேகம். இத்தனை புரியுது, தீர்க்கதரிசி தானே, என்ன கேட்டிருக்கணும்? வாவ் ஆண்டவரே, நீர் பெரிய தீர்க்கதரிசி, ஐயா என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு என்ன நடக்கும் சொல்லுங்க அப்படின்னு தீர்க்க தரிசனம் கேட்டிருக்காமா வேண்டாமா? ஆனால் அந்த அம்மா கேட்குது, இவர் தீர்க்கதரிசி, இவர்கிட்ட தான் இந்த சத்தியத்தை கிளியர் பண்ண முடியும், டவுட்டை கிளியர் பண்ண முடியும்னு அந்த அம்மாவுக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு. ஆண்டவரே, எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரியே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்பட்ட மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர், நானே மேசியா என்றார். சரிங்களா? அத்தருணத்தில் அவருடைய சீசர்கள் வந்து அவரிடத்தில் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறீர்கள் என்றாவது, ஏன் அவளுடனே பேசுகிறீர்கள் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷர் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றாள். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு வந்து அவரிடத்தில் வந்தார்கள். இப்படி நடக்கையில் சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீசர்கள் ஒருவரை பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொடுத்திருப்பார்களோ என்றார்கள். யாராவது அவருக்கு போஜனம் கொடுத்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பியவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அறுப்பு காலம் வருகிறதுக்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்கிறான். விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்க சொல் இதனாலே விளங்குகிறது. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுக்கு பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார்.
நான் செய்த ரைட்டு, கர்த்தர் நல்லவர். அடுத்து 39, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து அவரை விசுவாசிக்கிறோம் என்றார்கள். 2 நாளுக்கு பின்பு அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவுக்கு போனார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். ஆமேன், ஆமேன், ஆமேன். சரி, இனி கலிலேயாவில் வந்த பிறகு நடக்கிற சமாச்சாரம் வேறு. ஏன் இதை பூரா வாசித்தேன் அப்படின்னா, நல்லா வச்சுக்கோங்க, நான் ப்ரிப்பரெல்லாம் வரல, நான் ஃபுல்லாக ஆராதனை தான் நடத்தணும் அப்படி தான் நான் வந்தேன். கர்த்தர் வார்த்தையை தருவார், பேசலான்னு. அப்போ கர்த்தர் சொன்னது என்ன அப்படின்னா, சங்கீதம், சரிங்களா, அதில் அவர் நம்மளை திருப்தி ஆக்குகிறார். வாழ வயது திரும்ப வாழ வயது போல் நம்முடைய வயது திரும்புதான், சரிங்களா. சொல்லிட்டு அவருடைய ரட்சிப்பை குறித்து சொன்னார். நம்ம ஏற்கனவே படித்தோம், 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துருக்குறோம். சங்கீதம் 91 நீடித்த நாட்களாய் அவர்களை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காண்பிப்பேன்னு சொன்னார். பார்த்தீங்களா, அந்த வார்த்தையை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். அதுக்கு பிறகு கர்த்தர் சொன்னார், ஆமாம், யோவான் 4 எடுத்து வாசி அப்படின்னார். யோவான் 4 எடுத்து வாசித்தா நீங்கள் நம்ப மாட்டீங்க, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை நடத்துகிறாரு. இங்கே வருது, அறுப்பு காலம்லாம் வருது. நம்ம அறுவடையை பற்றி தான் தொடங்கவே செஞ்சோம், சரிங்களா. இதான் ஆவியில் இணைக்கப்படுறது, சரிங்களா. கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பானவர்களே, ஆமேன். ஆமாம், பாருங்கள், கர்த்தர் நம்ம கூட இருந்தால் அவர் நடத்தும் போது அது வேறு மாதிரி இருக்கும். அதான் சொல்கிறேன், இன்னைக்கு ஆராதனை உங்களுக்கு வேறு மாதிரி இருக்குன்றேன். கையை தட்டி, ஏன்னா ஆவியானவரே அழகாக நடத்துகிறதுனால எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆமேன், அப்படியே நடக்கும். சரி, இப்போ விஷயம் என்ன பார்ப்போம். ஏசப்பா பார்த்தீங்கன்னா 1வது வசனம், யோவானை பார்க்க இயேசு அநேக பேரை சீசராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர்கள் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதேயா விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். சரிங்களா. அவர் யோவான் ஸ்தானன் மரிச்சிட்டார், சரிங்களா. யோவான் ஸ்தானன் இறந்தாச்சு. அதுக்கு பிறகு தான் ஏசப்பா வந்து பயங்கரமாக ஊழியம் செய்வாங்க. சரி, கர்த்தர் நல்லவர். இப்போ பாருங்கள், தேங்க்யூ டாடி, ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்போ பாருங்கள், ஏசப்பா ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க. யோவான் ஸ்தானனை விட அதிகம் பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறான்னு கேள்விப்பட்டு அவங்க பரிசேயர்கள் பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அங்கேருந்து இங்கே வந்தாச்சு. அப்போது யூதேயா விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போகிறார். அவர் சொந்த ஊருக்கு போகிறார். போகும்போது ஆமாம், சமரியா நாட்டு வழியாக போகிறார், சரிங்களா. நல்லா கவனிச்சுவாங்க, போகிற பாதையில் சமரியா நாடு இருக்குது. அங்கே போகும்போது பசி ஆகிட்டு, சரிங்களா, பைபிள் சொல்லுது இல்லையா. ஆமேன். அந்த இடத்துக்கு அந்த ஊருக்கு வந்த உடனே அந்த ஒரு கிணறு இருக்குது, அங்கே ஏசப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாரு. 6ஆம் மணி வேலையாக இருக்குது. அப்போ ஒருவேளை 6ஆம் மணி வேலைக்கு தான் 6 மணி, அந்த டைம் எந்த டைம் தெரியும், 6ஆம் மணி வேலைன்னு அவங்க கணக்கு வேறு, அந்த டைம் சாப்பிடுவாங்களா இருக்கும், சரிங்களா. சரி, இப்போ என்னென்ன களைப்பாக இருக்கு இல்லையா, சரி சாப்பாடு, நாங்கள் போய் ஊருக்குள்ளே போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரோம், ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு பார்க்கன்ட்டு சாப்பாட்டு கடையில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரோம், நாங்களும் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரோம், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு தலைவரை விட்டுட்டு போயிட்டாங்க. நல்லது தான், அவர் இருக்கிறார். இப்போ தம்மா வருது, சமாரியா ஸ்திரீ வருது, சரிங்களா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். அந்த அம்மா வருது, வந்த உடனே தண்ணி கோரதுக்கு வருது. ஏசப்பா வந்து வராதுமா, அந்த அம்மா, ஏம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி கோரிதாம்மா அப்படின்னு கேட்குறாரு. தாகத்துக்கு தானே தண்ணி தாம்மான்னு கேட்போம் இல்லையா. ஆமாம், தண்ணிக்கு தான்னு என்ன அர்த்தம், வீட்டில் போய் கோரி கொடுக்கணும். அப்போ இந்த அம்மா கோரி கொடுக்கணும். அப்போ அதை சொல்லுது, நான் தண்ணி தருவேன், நீங்கள் யூதன், நான் சமாரியா, எப்படி சம்பந்தம் கலக்கிறது, குடம் இருக்கு என்கிட்ட, எப்படி ஊற்றுறது, எப்படி குடிப்பீங்க, உங்கள்கிட்ட ஒரு பாத்திரம் இல்லையே அப்படிங்குது. அப்போது சரிதாம்மா, நீ என்னை வந்து யாருன்னு தெரியாமல் பேசுகிற, ஆமாம், தெரிஞ்சிருந்தா நீ ஏன் என்கிட்ட தண்ணி கேட்டிருப்ப அப்படின்னதும், அது எப்படி உங்களுக்கு எப்படி தண்ணி கிடைக்கும், கிணறு ஆழமாக இருக்கும், உங்கள்கிட்ட பாத்திரம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்படி தண்ணி கோரி குடிப்பீங்க அப்படின்னதும், ஆமாம், நான் கொடுக்குற தண்ணி வந்து ஜீவ தண்ணி, அதை குடித்தா தாகமே எடுக்காது அப்படின்றார். உடனே இந்த அம்மா, அப்படியா, இந்த அம்மா அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேவனுடைய ஆவி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் என்றைக்குமே ஆவியில் தான் பேசுவார், சரிங்களா. இந்த அம்மா என்ன புரிஞ்சுக்கிடுது, சாதா தண்ணி
அப்படின்னு நினச்சிட்டு அக்வா நம்பர் மினரல் வாட்டர் நல்ல அந்த மாதிரி இது ஊறுகிற ஊற்றாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சி, அப்படியா அப்போ எனக்கு தாகம் உண்டாமல் இருக்கவும் இந்த மாதிரி அடிக்கடி வந்து தண்ணி, இந்த பாருங்க இவ்வளோ தூரம் நடந்து வந்து தண்ணி எடுத்து ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் தண்ணி எடுக்க இங்கே வராமல் இருக்க முடியும், நீங்கள் எனக்கு அந்த ஜீவ தண்ணீருள்ள அந்த இதை தந்துருங்களேன், அந்த தண்ணியை தாங்களேன், ஊறுகிற ஊற்றுள்ள அந்த தண்ணியை தாங்களேன் அப்படின்னு கேட்குது. ஆமாம். அப்போ சொன்னார், ரைட்டு, நீ போய் என்ன பண்ணணுமா, தண்ணி வேணும்னா என்ன செய்யணுமா, போய் வீட்டுக்காரை கூட்டு வா அப்படிங்க. சரிங்களா? ஆமாம். உடனே இந்த அம்மா சொல்லுது, வீட்டுக்காரே இல்லையே அப்படிங்குது. ஆமாம், ஏற்கனவே 5 பேர், இப்போ இருக்கிறவங்க உனக்கு கணவன் அல்ல அப்படின்னு சொன்னதும் இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம். என்னடா அப்படியே நம்மளை பற்றின டீட்டெயிலாம் சொல்லிட்டாருன்ட்டு, நீ தீர்க்க திசை என்று காண்கிறேன்ட்டு டவுட்டு. இந்த அம்மாவுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு ரொம்ப நாளாக, அது கேட்குது. தேவனை இந்த அம்மா தொழுது கொள்ளுகிற முறை சரியா? எத்தனை பேர் புரியுது? சார், இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் இதை கேட்குறதே இல்லை. புரியுதா? ஆண்டவரே நான் ஆராதிக்கிறேன், தொழுது கொள்கிறேன், கரெக்டாக தான் போகிறேன்னா அப்படின்னு நிறைய பேர் பார்க்குறதே இல்லை. எத்தனை பேர் புரியுது? ஆமாம். அப்போ தான் ஏசப்பா சொல்கிறாரு, நீ மட்டும் அப்போ நீங்கள் எருசலேமில் தொழுது கொள்ளுங்க. அந்த அம்மா சொல்லுது, நீங்கள் எருசலேமில் தொழுது கொள்கிறீங்க, நாங்களும் எங்கள் இந்த மலை மேலே தொழுது கொள்கிறோம், எங்கள் பிதாக்கள். எது சரியான ஆராதனை? நீங்கள் எருசலேமில் தொழுது கொள்வது தான் சரின்னு சொல்கிறீங்க, நீங்கள் எனக்கு டவுட்டாக இருக்குது, நீங்கள் விளக்க சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ சொன்னார், ஏம்மா நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். பிதாவை நீங்கள் எங்கும் தொழுது கொள்கிற காலம் வரும். இந்த மலையில் மாத்திரம் இல்லை, எருசலேம் மாத்திரம் இல்லை, எங்கும் தொழுது கொள்ளலாம். ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிற ஒரு தொழுது கொள்ளுதல் தான் பிதா விரும்புகிற தொழுது கொள்ளுதல். இப்படிப்பட்ட ஆராதனை, இப்படிப்பட்ட தொழுது கொள்ளுதல் செய்கிற காலம் இப்போவே தொடங்கிட்டு, இப்போவே ஸ்டார்ட் ஆகிட்டு. சரிங்களா? ஏசப்பா எப்படி தொழுது கொண்டார்? ஏசப்பா எங்கே தொழுது கொண்டார்? கையை தட்டி சார். ஆமாம், ஏசப்பா எங்கே தொழுது கொண்டார்? மலை மேலே தொழுது கொண்டாரா இல்லையா? மலை மேலே ஏறி ஜோம் பண்ணாரா இல்லையாங்க? எங்கே போய் தொழுது கொள்ளணும்? எருசலேம் தானே போகணும். அவர் ஏன் மலை மேலே போனார்? எங்கும் தொழுது கொள்ளலாம் என்று வாழ்ந்தவர் இயேசு கிறிஸ்து. கையை தட்டி. அவர் ஆவியை பெற்றிருந்தார். அவர் ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை எங்கும் எப்பொழுதும் தொழுது கொண்டிருந்தார். ஆமேன். ஃபஸ்ட்டு அவர் தான். அவர்கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும். புரியுதுங்களா? ஆமாம், இது புதுசு, எனக்கே இது புதுசு. ஆமேன். பாருங்க, ஆமேன். அப்பப்போ சொல்ல வேண்டியிருக்கு, இது புதுசு அப்படின்ட்டு. கர்த்தர் நல்லவர். அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம பெரட்டி பார்க்கும்போது, ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது, ஓ இந்த சத்தியம் அப்போ கிடைச்சதா அப்படின்ட்டு. சரி பாருங்கள், ஆவியோடு உண்மையோடும் முதலாக தொழுது கொண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆமேன். ஆமாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் ஞானஸ்தானம் பெற்ற போது கையை தட்டி, சார் 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 கையை தட்டி. அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் புறாவை போல வந்து இறங்கினார். அப்பொழுது தேவன் சொல்றார், இதோ இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொன்னார். ஒரு ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்கிற ஆராதனை என்றால் என்னன்னு சொல்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது, எடுத்து கரையேறினவுடன் பரிசுத்த ஆவியானவர் அவன் மேலே வந்து இறங்குவார், அவனுக்குள்ளே வந்து வாசமாக இருப்பார். அவன் ஆவியினாலும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வான். சரிங்களா? அப்பொழுதுதான் அவன் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை எங்கும் தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறான். அந்த தொழுது கொள்ளுதல் தான் ஒரிஜினல் தொழுது கொள்ளுதல். எருசலேமில் அல்ல, எருசலேமில் மட்டும் இல்லை, ஆலயத்தில் தேவாலயத்தில் மட்டுமல்ல, எங்கும் அவரை தொழுது கொள்ளலாம். எங்கு அவன் தொழுது கொண்டாலும் அந்த ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். கையை தட்டி. ஆமீன். முதல்ல ஆமாம், சாலமோன் ஆலயம் கட்டும்போது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த ஆலயத்தின் திசையை நோக்கி தான் தொழுது கொள்ளணும். புரியுதுங்களா? ஒன்று ஆலயத்தில் தொழுது கொள்ளணும், இல்லைன்னா திசையை நோக்கி தொழுது கொள்ளணும். இங்கே அப்படி கிடையாது. எங்கும் எப்படினாலும் தொழுது கொள்ளலாம், எப்போனாலும் தொழுது கொள்ளலாம், எங்கும் தொழுது கொள்ளலாம். இதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய ஆராதனை. இதுதான் உண்மையுள்ள ஆராதனை. ஆவியோடு உண்மையோடு பிதாவை தொழுது கொள்கிற ஆராதனை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். சரி, இப்போ இப்படி சொன்ன உடனே அப்போ அந்த அம்மா வந்து, எங்கும் தொழுது கொள்கிற காலம் வரும், நாங்கள் அறிஞ்ச உண்மையை சத்தியத்தை உங்களுக்கு சொல்கிறோம், ஏன்னா யூதர் வழியாக தான் ரட்சிப்பு வருது அப்படின்னு சொல்லி. யார்? ஏசப்பா யூதர். ஆமாம், யூதர் வழியாக தான் ரட்சிப்பு. தேவன் அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கிறார். அதனால ஏசப்பா யூதா கோத்திரத்தில் வரார். சரிங்களா? இயேசு கிறிஸ்து மூலம் தான் நாங்கள் ரட்சிப்பு, அவரால் அண்டி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஓகே, சரி, கர்த்தர் நல்லவர். ஆமேன், 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 ஆமேன். சரி,
நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர் வழியாக வருகிறது. சொல்லுங்கள், ஏசப்பா அறிஞ்சு தொழுது கொண்டார். அநேகர் அறியாமல் தொழுது கொண்டார்கள். இன்றைக்கும் அநேகர் அறியாமல் தேவனை தொழுது கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் அறிந்து ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொண்டு இருக்கிறோம். ஆமேன். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். சரி, ஏன்னா உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். சொல்லுங்க, 24 தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆமேன். 25 அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருவார் என்பதை நான் அறிவேன். எவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கு பாருங்க இந்த அம்மா. பாருங்க, சமாரியா ஸ்திரீ, அது புறஜாதின்னு வச்சுக்கோங்களேன். சமாரியா பெண், அது எவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கு பாருங்க. கிறிஸ்து என்னும் மேசியா வருவாராம், அவர் எல்லாத்தையும் சொல்லி தருவார் அப்படிங்கிறது. சரிங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். கையை தட்டி ஆமேன். ஆமாம், நான் தான்மா அது அப்படின்னு சொல்கிறார். சரியா? அதுக்குள்ளே சீசர்கள் வந்துட்டாங்க டக்குன்னு. ஆமாம், என்னாச்சு, யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கிறாப்புல, ஒரு பெண்ணிட்ட பேசிகிட்டு இருக்கிறாப்புல அப்படின்ட்டு வந்து தேங்க்யூ டாடி. ஆனாலும் ஏசப்பட்ட ஒன்றும் கேட்கல. இப்போ அந்த அம்மா போயிட்டு, சரிங்களா, சீசர்கள் வந்த உடனே அப்பொழுது அந்த அம்மா தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை தண்ணி கூட எடுத்துகிட்டு போகல. அந்த அம்மா நிற்கவே இல்லை, ஒரே ஓட்டம், ஓடியே போயிட்டு. சரி, கர்த்தர் நல்லவர். ஆமேன். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றார். ஆமேன். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்படி நடக்கையில் சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர் சொல்கிறாரு, நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். ஆமேன். அப்படின்னா என்னவா? ஆமேன். அறியாத போஜனம் என்னவா? அப்பொழுது சீசர்கள் ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொடுத்துருப்பார்களோ அப்படின்னப்போ இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்றார். ஆமேன். அடுத்துதான் முக்கியமான காரியம். ஆமேன். அறுப்பு காலம் வருகிறது என்று இன்னும் 4 மாதம் செல்லும் என்றும் நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? அப்போ அறுப்பு காலம் வரப்போகுது, 4 மாதம்தான் இருக்குது. சரியா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்கள் ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் 4 மாதம் ஆகும் அறுவடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? இல்லை, இப்போவே ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நல்லா கொஞ்சுவாங்க. என் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றதான் என்னுடைய போஜனம் என்று சொன்னார். சரிங்களா? ஆமேன். என்ன பண்ணிட்டு இருந்தார்? இப்போ இவர் திருப்தி ஆயிட்டாராம். என்ன பண்ணிட்டு இருந்தார்? சுவிசேஷம் அறிவிச்சிட்டு இருந்தார். யாருக்கிட்ட? சமாரியா ஸ்திரீ கிட்ட. புறஜாதிக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டு இருக்கிறார். சரிங்களா? அப்போ ஏசப்பா எதுக்கு வந்தார்? ஆமாம், புறஜாதிகளுக்கு ரட்சிப்பா இருக்கும்படி தான் வந்தார். இருக்கா இல்லையா? லூக்காவில் இருக்கு இல்லையா? புறஜாதிகளுக்கு ரட்சிப்பா இருக்கும்படி, தம்முடைய ஜனம் இஸ்ரவேலுக்கு மகிமையா இருக்கும்படியே வந்தாராம். சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ அது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றிட்டார். எத்தனை புரியுது? ஆமேன். அப்புறம் சொல்லப்படுது பாருங்க, விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்கிறான். கையை தட்டி ஆமேன். ஆமேன். பாருங்க, விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்க சொல் இதனாலே விளங்குகிறது. சரிங்களா? ஆமேன். பாருங்க, கர்த்தர் நல்லவர். இது சீசர்களை எதுக்கு அனுப்பி விடுறாரு? ஊழியத்துக்கு அனுப்பிவிடும்போது என்ன சொல்கிறாரு? அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு அப்படின்னு என்னது சொல்கிறாரு? அறுவடைன்னு எதை சொல்கிறாரு? ஆத்தும ஆதாயம், சுவிசேஷம் அறிவிப்பது, ஜனங்கள் ரட்சிக்கப்படுவது. எத்தனை புரியுது? ஆமேன். அப்போ பாருங்கள், விதைக்கிறது, அறுக்கிறது. ஒருத்தர் விதைப்பார், ஒருத்தர் அறுப்பார். சரிங்களா? இப்போ ஏசப்பா சுவிசேஷத்தை சொல்லிட்டு போயிட்டார். இனி யார் அறுப்பா? சீசர்கள் அறுப்பாங்க. புரியுதுங்களா? ஆமேன். அப்படி விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்கிறான். விதைக்கிறவர் சந்தோஷத்தோடு விதைக்கிறார். அவர் அனுபவிக்காவிட்டாலும் நம்முடைய தலைமுறை அனுபவிக்கும் அப்படின்ட்டு அவர் விதைக்கிறாரு. அறுக்கிறவன் வாங்கி சந்தோஷத்தோட நித்திய ஜீவனுக்காக அதை
சேர்த்து வைத்துக் கொள்கிறான். இப்போ பாருங்க, விதைக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்க சொல் இதனாலே விளங்குகிறது. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். கையை தட்டி. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். எத்தனை புரியுது? ஆமேன். ஆமாம், கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ டாடி. ஆமேன். தேவனுடைய கனமான ஆபிரகாம் இயேசு கிறிஸ்து என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான் அப்படின்னாரா, பின்பு கண்டு களி கூர்ந்தான் அப்படின்னார். பாருங்க, நிறைய பேர் பிரயாசப்பட்டாங்க. எப்படி? தேவனுடைய ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷத்தை சொல்லணும்னு. புரியுதுங்களா? ஆனால் அதுக்காக தான் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினாரா? அவருடைய பங்கு பெரும்பங்கு உண்டு. ஏன் சொல்லுங்க? ஏசப்பா பற்றின ஒட்டுமொத்த தீர்க்கதரிசனத்தை அந்த ஆள் தான் எழுதினார். நிறைய பிறப்பு எழுதினாரா, இறப்பு எழுதினார், எப்படி பாடுபடுவார் எழுதினாரா, இறப்பு உயிர்த்தெழுத எழுதினாரா, எல்லாத்தையும் எழுதினார் மனுஷன். புரியுதுங்களா? ஆமேன். ஆமாம், கர்த்தர் நல்லவர். பாருங்க, எல்லாம் அது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறது. விதை மக்களுக்கு சுவிசேஷம். இப்போ இந்த அம்மா என்ன சொல்லிச்சு? மேசியா ஒருவர் வருவார்னு எனக்கு தெரியும்னு சொல்லிச்சு கையை தட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரோ விதைச்சது. தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை படிச்சிருக்கு, ஆகமத்தை, மோசே எழுதின ஆகமத்தை படித்து விசுவாசத்தோடு இருக்குது. புரியுதா? மேசியா வருவார், மேசியா வருவார்னு எதிர்பார்ப்போடு இருக்குது. இப்போ ஏசு சொல்கிறார் நான் தான் மேசியான்றார். சீசர்கள் சொல்கிறாரு மேசியாவை வந்து பாருங்கள். கையை தட்டி. எத்தனை பேர் புரியுது? மேசியாவை வந்து பாருங்கள்னு சீசர்கள் சாட்சி கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? அப்போது விதைச்சது ஏசாயா, அறுவடை பண்ணுறது சீசர்கள், ஏசு கிறிஸ்து. எத்தனை பேர் புரியுது? ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். அப்படித்தான். ஆனால் சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம். ஆமாம், வேதம் சொல்லுது பாருங்க. ஒரு வசனம் வரும், தீர்க்கதரிசி எல்லோரும் தீர்க்க தரிசனம் உரைச்சது அவங்களுக்காக இல்லையா, அவங்க அனுபவிக்க மாட்டாங்கன்னு தெரியுமா, நமக்காக தீர்க்க தரிசனம் உரைச்சாங்களாம், நமக்காக எழுதி வச்சாங்களாம். நாம் பிற்காலத்தில் படுற அந்த நன்மைக்காக அவங்க அதை பெருசாக சந்தோஷமாக பார்த்தாங்களாம். அப்படிலாம் வசனம் இருக்குது. புரியுதுங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஆமேன். இப்போ பாருங்கள், சரி, அதை எடுத்த டைம் ஆயிரும். இப்போ நல்ல கவனிச்சிட்டிங்களா? ஆமேன். நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன், மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். ஆமேன். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் இங்கே தான் ரட்சிப்பு வருது. நல்ல கொஞ்சோங்க. ஏசப்பா சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அந்த அம்மா ஏற்கனவே விதை போட்டிருக்கு. கையை தட்டி, கையை தட்டி. எந்த விதை? மேசியா வருவார், எங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி தருவார், தேவனை பற்றி எங்களுக்கு வெளிப்படுத்துவார்னு அந்த அம்மாவுக்கு இதுக்கு முன்னாடி ஊழியம் செஞ்சவங்க விதைச்சிட்டு போயிட்டாங்க. தீர்க்கதரிசி எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, விதைச்சாச்சு. இப்போ ஏசப்பா சொல்கிறார் நான் தான் மேசியான்றார். அறுவடை. உடனே இந்த அம்மா போதும் மேசியா வந்திருக்கிறாராம், அவர் கிறிஸ்து தானா, வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுது. சரியா? இப்போ பாருங்க, ஒரு கூட்டம் வருது. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள். கையை தட்டி. இப்போ அறுவடை பார்த்தாச்சா? எத்தனை பேர் புரியுது? விதைச்சது ஒருத்தர், அறுவடை வந்தாச்சு. சரி, பலன் யாருக்கு? சீசர்களுக்கு. சரிங்களா? எத்தனை பேர் புரியுது? இப்போ ஏசப்பாவா சாப்பிட போறாரு, எல்லாம் அங்கே தான் கொடுக்க போறாரு. எத்தனை பேர் புரியுது? எல்லா கிரெடிட்டும் அவங்களுக்கு தான். புரியுதுங்களா? ஆமேன். இப்போ பாருங்க, சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். சரியா? அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசிச்சு. ஒரே அறுவடை. கையை தட்டி. அறுவடை சொல்லுங்க. அறுவடை எப்போ? அறுவடை தொடங்கியாச்சு. கையை தட்டி, கையை தட்டி. ஆமாம், ஆமாம். நேற்றுக்கு தானே நம்ம அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, எத்தனை ஆத்துமாதாயம். சரிங்களா? ஆமாம், அநேகர் ரட்சிக்கப்படணும், அந்த வாஞ்சையும் தாகம் இருக்கணும்னு கர்த்தர் சொல்லி தந்திருக்கிறார். ஆமாம், இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணுறோம், அடுத்த நாள் ரெக்கார்ட் பண்ணுறோம். உங்களுக்கு நமக்கு பொங்கலுக்கு ரிலீஸு படம். சரிங்களா? அப்போது சொல்லுங்கள். ஆமாம், அறுவடை ஸ்டார்ட் ஆகிட்டு. கையை தட்டி, கையை தட்டி. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்கள் தான் அறுக்க போகிறீங்க, அப்பா உங்களை அனுப்பியிருக்கிறார், பலனை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். சரி, இப்போ பாருங்கள், அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகர் விசுவாசித்த அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். ஆமேன். கர்த்தர் நல்லவர். கையை தட்டி, கையை தட்டி. ஆமேன்.
ஏசப்பா ஒரு அம்மாட்ட சுவிசேஷத்தை பேசுது. அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே விதை போட்டிருக்கு. இப்போது இவர் செஞ்சதெல்லாம் பார்த்து இவர் தான் மேசியா அப்படின்னு இந்த அம்மா ஒரு முடிவுக்கு வருது. சரி, இருந்தாலும் டவுட்டில் போய் நீங்கள் வந்து பாருங்கன்னு ஊர்காரங்கிட்டலாம் சொல்லுது. அவர்கள் வந்து கண்டு விசுவாசித்து அநேக பேர் அவரை விசுவாசித்தார்கள், அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்தான் மேசியா என்பதை விசுவாசித்தார்கள். கையை தட்டி ஆமேன் 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 ஹல்லேலூயா ஆமேன். அப்படிப்பட்ட பெரிய அறுவடையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. ஆமேன். நம்ம மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள், அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். என்னோட கூட சேர்ந்து இணைந்து பாடி முடிப்போம். தேங்க்யூ டாடி. சொல்லுங்க. அழகானவர் இயேசு, அழகானவர், அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இன்பமானவர், நேசமானவர், என் சுவாசமானவர். சமாரியா ஸ்திரீ மட்டும் ஏசப்பாட்டு பேசாமல் எதையா ஒன்று சொல்லிட்டு போயிருந்தா அந்த ஊர் ரசிக்கப்பட்டிருக்குமா? சொல்லுங்கள். ஏசப்பாவோட நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, எவ்வளோ பேசுகிறீங்களோ, அவ்வளோ உறவாடுறீங்களோ, அந்தளவுக்கு ஆமீன் அநேக அறுவடையை பார்ப்பீங்க. சார், பணத்தில் மட்டும் அறுவடை இல்லை, ஆமாம் எல்லா அறுவடையும் பார்ப்பீங்க. ஏசப்பா சொல்கிற அறுவடை ஆத்துமா அறுவடை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அநேகர் இயேசு கிறிஸ்துவின் பக்கமாய் திருப்பப்படுவதற்கு நீங்கள் ஒருத்தர் காரணமாக இருப்பார்கள். கையை தட்டி. அந்த நாட்டில் அநேகர் இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் வைத்தார்கள், கேட்டு வந்தார்கள், கண்டு விசுவாசித்தார்கள். கையை தட்டி. நீங்கள் சொல்கிற வார்த்தையை, நீங்கள் சொல்கிற சாட்சி நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா செய்கிற சாட்சியை நீங்கள் சொல்லுவீங்க பாருங்க. அது நிமித்தம் அதை கேட்கிறவர்கள் வந்து கண்டு சபையிலே வந்து ரட்சிக்கப்படுகிறவர்கள் கர்த்தர் அனுதின சபையில் சேர்த்து கொண்டு வந்தார்ன மாதிரி சபையிலே வந்து கேட்டு கண்டு அவரை அனுபவித்து ஆமேன் அவரை விசுவாசிப்பார்கள், அவர் மேல் விசுவாசம் வைப்பார்கள். கையை தட்டி இருதயத்தின் ஆழத்திலிருந்து தாளாட்டுவார், என்னை சீராட்டுவார், அணைக்கும் கரங்களால் அரவணைப்பார். தாளாட்டுவார், என்னை சீராட்டுவார், அணைக்கும் கரங்களால் அரவணைப்பார். அழகானவர் இயேசு, அழகானவர், அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இன்பமானவர், நேசமானவர், என் சுவாசமானவர், இனிமையானவர் இயேசு, இன்பமானவர், நேசமானவர், என் சுவாசமானவர், இனிமையானவர் இயேசு, இன்பமானவர், நேசமானவர், என் சுவாசமானவர். நல்ல தகப்பனே, அப்படியே ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தகப்பனே, நன்றி அப்பா. வல்லமையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் நிரப்புகிறதுக்காய் நன்றி. பலன் உண்டாகட்டும். தேங்க்யூ டாடி. ஆமேன். ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிற நல்ல ஆராதனையை ஆராதிக்க, அநேகர் உங்கள் பக்கமாய் திரும்ப, அநேகர் உங்களை விசுவாசிக்க பெரிய அறுவடை எங்களுக்கு தருகிறதுக்காய் நன்றி அப்பா. எங்கள் மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்படுவார்களாக. ஏசாயா சொல்றார், எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறோம் யார் என்று. ஆமேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆமாம், நம்ம மூலமாக உரைக்கப்பட்டதை விசுவாசிக்கிற ஜனங்களை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமேன். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் திருப்பப்படுவார்கள், உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும். நல்ல தகப்பனே, அப்படியே நீங்கள் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி அப்பா. அப்பாவுடைய செல்லக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நல்ல பொங்கல் திருநாளில் அறுவடையை தருவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆமேன். அநேக அறுவடையை, எப்படி ஒரு விவசாயி வீட்டில் ஆமேன் அறுவடை பண்ணி நெல் குமிச்சு போட்டிருக்கோம், அதுலேருந்து முதற் பலனை எடுத்து கடவுளுக்கு படைப்பாங்க. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். பெரிய அறுவடை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், நம்ம வாழ்க்கையிலும் பெரிய அறுவடையை கர்த்தர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஆமேன். ஆத்தும அறுவடை. ஆமேன். உங்கள் மூலமாய் அநேகர் அப்பாவை அறிந்து கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். ஆமேன். ஆமாம்,
நீங்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவீர்கள். தேவனுக்கு பிரியமான போஜனத்தை நீங்கள் புசிப்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். தேவனுடைய கரம் உங்களோடு கூடந்து உங்களை வழி நடத்தும். ஆமேன். நீங்கள் பெரிய அறுவடையை பார்ப்பீங்க, பலனை அனுபவிப்பீர்கள். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? உங்கள் முற்பிதாக்கள், நம்முடைய முற்பிதாக்கள் எவ்வளோ பேர் சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க பாருங்க. ஆமேன். அதை கேட்டு மக்கள் கொஞ்சமாக ஏசப்பா அறிஞ்சிருக்கிறாங்க. இனி கர்த்தர் நல்லவர் என்பதை ஆமேன் இந்த உலகம் நம் மூலமாய் அறிந்து கொள்ளும். ஆமேன். கொஞ்சம் சத்தியம் தெரியும், ஏசப்பாவை தெரியும். நம்ம மூலமாக அநேகர் உண்மையாக ஏசப்பாவை அறிந்து ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிறவர்களாய் மாறி அவர் வசமாய் திரும்பப்படுவார்கள். தேவனுடைய ராஜ்யம் பெரிதாய் கட்டி எழுப்பப்படும். கையை தட்டி உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் நீங்களும் நானும் பிதாக்களுடைய நாட்களில் விதைத்த விதைக்கான அறுவடையை பார்ப்போம். கையை தட்டி. ஆபிரகாம் ஒரு கிணறு தோண்டியிருந்தானா, சரிங்க, 1 இல்லை 2 3 தோண்டியிருந்தானா. அது நாள்பட எதிரிகள் வந்து தூத்து போட்டாங்க, மூடி போட்டாங்க. மறுபடியும் ஈசாக்கு அந்த ஏரியா வரும்போது எங்கள் அப்பா வெட்டின கிணறுன்னு தோண்டுனா தண்ணி வருது. ஆனால் சண்டைக்கு வராங்க. இது உங்கள் கிணறுல எங்கள் கிணறு ஆக்குன்னு சண்டைக்கு வராங்க. அடுத்தபடி ஒரு கிணறு அப்படியே தோன்றான், அதுக்கு சண்டைக்கு வராங்க. கடைசியில் ஒரு கிணறு தோன்றான் பாருங்க. ஒரு பயலும் கேட்க வரல. கர்த்தர் சொன்னார், அவன் சொல்கிறான், கர்த்தர் ஒருவரும் தடுக்க முடியாத ரெகபோத்தை நமக்கு தந்தார். நாம் இந்த இடத்துல பலுகி பெருகும்படி தேவன் நமக்கு ஆசீர்வதித்து ரெகபோத்தை தந்தார். கையை தட்டி. ஆமேன் ஆமேன். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் 1000 தடவை வரலாம். கடைசியில் ஒருவரும் தடுக்க முடியாத, அடைக்க முடியாத பெரிய வாசலை கர்த்தர் உங்களுக்காக திறந்து பெரிய அறுவடையை தருவார். கையை தட்டி. ஆமேன் ஆமேன் ஆமேன். பெரிய அறுவடையை தருவார். ஆமேன் 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 ஆமேன். நீங்கள் ஐஸ்வர்யவனாகி மகா பெரியவர்கள் ஆவீர்கள். ஆமேன். ஆமாம். பிறகு ராஜாலாம் வந்து சமாராசம் பேச வருவாங்க. எத்தனை புரியுது? ஆமேன் ஆமேன். தேங்க். உங்களை விரட்டினவர்கள், ஒதுக்கினவர்கள் எல்லோரும் உங்கள் பட்சமாய் வருவார்கள். கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். கர்த்தருடைய கரம் இதை செய்து முடிக்கும். ஓகே, அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன். நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போடைய செல்ல கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் டாடி, அர்ப்பணிக்கிறோம். எங்கள் நிமித்தமாக உங்கள் பரிசுத்த நாமம் பெரிதாய் மகிமையிடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் டாடி. சகல துதிகன மகிமை எல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணிந்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அவரை சேர்ந்து சொல்வோம். நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருப்பதற்காக அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாக இருக்கிறோம். நம் பிதாகிய தேவனுடைய அன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்ம நேரோடு கூட என்றென்றைக்கு இருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையிலே செய்வாராக. தேங்க்யூ. மீண்டும் மாலை ஒன்று சேர்ந்து, இன்னைக்கு வேத தியானம் கிடையாது. மீண்டும் நாளை ஒன்று சேர்ந்து ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மீண்டும் ஒரு மிசை அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷமாக நீங்கள் நல்ல கரும்பு கிரும்புலாம் சாப்பிட்டு நல்ல சமைச்சு, ஆமாம், பொங்கல் விடாட்டாலும் இல்லை விட்டாலும் நல்ல பொங்கல்லாம் விட்டு நல்ல அது என்னது காய்கறியெல்லாம் போட்டு எல்லா காய்கறியும் போட்டு சாப்பாடு சமைச்சு சாப்பிடணும்னு விருப்பம் இருந்தால் சந்தோஷமாக சாப்பிடுங்க. நாளைக்கு ஆமாம் கருநாள் எனக்கு பொங்கலே பிடிச்ச பொங்கல் அந்த பொங்கல் தான், மாட்டுப்பொங்கல். ஏன்னா அன்றைக்கி தான் நான்வெஜ்ஜு சமைப்பாங்க. இது சாம்பார், இது எடுபடாது. இது இந்த குழம்பு, காய்கறி குழம்பு நமக்கு ஒத்தேறாது. சரி, நாளை சந்திப்போம். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.